இந்த வீடியோவில் நான் வந்து என்னோட டீனேஜ் விஜய் இருப்பால டீனேஜ் விஜய்க்கு வந்து சில அட்வைசஸ் வந்து சொல்ல போகிறாங்க. ஏன்னா அந்த டயத்தில் என்கிட்ட இந்த அட்வைசஸ்லாம் வந்து யாராச்சும் என்கிட்ட சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்நேரம் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு பொசிஷனில் இருந்திருப்பேன்னு எனக்கு தோணுனதுனால இந்த அட்வைசஸ்லாம் வந்து அட்லீஸ்ட் எப்பயாச்சும் விஜய்க்கு தெரியட்டும், அதாவது டீனேஜ் விஜய்க்கு தெரியட்டும் அப்படின்னு வந்து நான் வந்து அந்த விஜய் கிட்ட சொல்ல போகிறேன். மேபி நீங்கள் உங்களோட டீனேஜில் இருக்கீங்க, இல்லை வந்து ஸ்டார்ட் 20s இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற லைஃப் லெசன்ஸ், என்னோட லைஃப் லெசன்ஸ்லாம் மேபி வந்து சம் இடத்துல வந்து ஹிட் ஆகும். அது உங்களுக்கு இன்சைட்டாக இருக்கலாம், இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படி நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லைனா சிம்பிள், இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்பயே வந்து ஸ்கிப் பண்ணுங்க. பட் நீங்கள் வந்து சேனலுக்கு நியூவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து சேனலுக்குள்ளே இருக்குது, அங்கே போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேனலையும் செக் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அந்த டீனேஜ் விஜய் எப்படின்னா, அந்த டீனேஜ் விஜய் இருக்கிறதுலே பயங்கரமான இன்செக்யூரிட்டிஸ் அந்த விஜய்க்கு தான் இருக்கும். அதாவது நான் வந்து கருப்பாக இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், எனக்கு வந்து பேச தெரியல, மற்றவங்க என்ன நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி எவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ் அந்த விஜய் வச்சிருந்தான் தெரியுமா? அவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ்னால அவனோட லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையுமே ட்ரை பண்ணல. அவனுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும், பேசுகிற காம்படிஷன் வரும், வெளியே போகிறதுக்கு வரும். பட் இன்செக்யூரிட்டிஸ்னால எதையுமே ட்ரை அவுட் பண்ணாமல் அப்படியே அந்த வந்து கூடத்தில் ஒரு ஆவரேஜ் பாயாக இருந்துட்டான். அந்த இன்செக்யூரிட்டிஸை நீ அப்போ பிரேக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நீ எல்லாத்துலேருந்து வெளியே வந்திருப்ப, ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக மாறி இருப்ப. ஆனால் நீ ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத ஒரு அந்த டீனேஜில் இருந்ததுனால தான் உன்னால் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே அப்போ கிராப் பண்ண முடியல. கமான் விஜய், இப்போ நான் உனக்கு அட்வைஸ் தரேன். நீ என்னத்துக்கெல்லாம் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண, உன்னால் பேச முடியல, நீ குண்டா இருக்கலாம் நினச்ச, நீ பேசுறதுக்கு, கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்பயே ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து நீ அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நீ வந்து அந்த கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருப்ப, நிறைய விஷயத்தை நீ வந்து ட்ரை அவுட் பண்ணியிருப்ப. ஆனால் நீ வந்து என்ன நினச்சிட்டு இருந்தனா, அந்த இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு, என்னால் பேசவே தெரியாது, எனக்கு பேசவே தெரியாதுன்னு உட்காந்து ஃபீல் மட்டும் பண்ணிட்டு இருந்தே தவிர எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலாம். இதுக்கப்புறம் உனக்கு என்ன இன்செக்யூரிட்டிஸ் இருந்தாலும் நீ அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர நீ வந்து அதை உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு கூடாது. இனிமேல் உனக்கு என்ன இன்செக்யூரிட்டிஸ் இருந்தாலும் அதை வந்து பிரேக் பண்ண, அதை கண்டிப்பாக உன்னால் பிரேக் பண்ண முடியும். செகண்ட், அந்த டீனேஜ் விஜய் எப்படின்னா பயங்கரமான வந்து ஒரு பீப்புள் ப்ளீசர். அதாவது அவனோட லைஃப்பில் யாருக்குமே வந்து அவனை பிடிக்காம போகக்கூடாது, எல்லாருக்கும் அவனை பிடிக்கணும், ப்ளஸ் வந்து எல்லார்கிட்டையும் வந்து நல்லவனாக தெரியணும். அதுக்கப்புறமா வந்து யாராச்சும் விட்டுட்டு போட்டால் பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுவான். கமான், அந்த ஒரு டீனேஜ் விஜய்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து அங்கே ஒரு பாசிங் க்ளவுட் தான். நீ எல்லாருக்குமே வந்து நல்லவனாலாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக நீ வந்து எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும் ட்ரை பண்ண, நீ வந்து ஃபேக்காக தான் இருந்திருக்க. அதனால தான் நீ வந்து எல்லாரோட கண்ணுக்குமே நல்லவனாக தெரிஞ்சிருக்க தவிர நீ வந்து உண்மையாக இல்லை. ஸோ தட் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாரும் உன்னோட லைஃப்பில் வேணாம். கண்டிப்பாக இந்த லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பாசிங் க்ளவுட் தான். எல்லாரும் வந்து வருவாங்க போவாங்களே தவிர நீ வரவங்க போகிறவங்களுக்குலாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நீ ஃபீல் மட்டும்தான் உன்னோட லைஃப்பில் பண்ணிகிட்டே இருப்ப. அதனால கமான், இதுக்கப்புறம் வந்து உன்னோட லைஃப்பில் வந்து யார் வந்தாலும் யார் போனாலும் நீ உட்காந்து ஃபீல் பண்ணாமல் உன்னோட ஃபோக்கஸை கோலில் மட்டும் வை, பீப்புள் மேலே வைக்காத. நீ பீப்புள் மேலே வச்சா கண்டிப்பாக நீ கடைசி வரைக்கும் ஃபீல் தான் பண்ணிட்டு இருப்ப. அதனால கமான், இதுக்கப்புறம் உன்னோட கோல் எங்கே இருக்கணும்? உன்னோட கோல் வந்து எல்லாமே வந்து உன்னோட ட்ரீம், பேஷனில் மட்டும்தான் இருக்கணும், பீப்புள் மேலே இருக்கக்கூடாது. தேர்டு, இந்த விஷயத்துக்காகவே நான் வந்து அந்த டீனேஜ் விஜய் வந்து அப்பயே வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைப்பேன். அதாவது அந்த விஜய்க்கு வந்து அப்பயே வந்து ஒரு பெரிய கோல் இருக்கும். அதாவது அவனோட லைஃப்பில் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணும், இந்த நார்மல் லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்னு வந்து அப்பையிலேருந்தே ஒரு ட்ரீம் இருக்கு. ஆனால் அந்த விஜய்க்கு என்ன ஒன்றுனா, எந்த சைடில் போகணும், என்ன ஒரு டைரக்ஷனில் போகணும், அதுக்காக எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் ஆனால் கோல் மட்டும் இருக்கும். அதாவது என்னோட லைஃப்பில் வந்து நான் பெரிய ஆளாகணும் அப்படின்லாம் சொல்லி எனக்கு பயங்கரமான ஒரு கோல் அந்த டயத்துலேயே இருந்துச்சு. ஆனால் அதுக்காக எந்த ஒரு ஸ்டெப்பும் அந்த டீனேஜில் எடுக்கல, அந்த ஸ்டார்ட் 20s எடுக்கல, எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. நான் பாட்டு போவேன் வருவேன், நான் பாட்டு காலேஜ் போவேன் வருவேன், ஸ்கூல் போவேன் வருவேன், அந்த மாதிரி இருந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் அதுக்கு எடுக்காமல், எந்த ஒரு கோலும் அதுக்கு அப்போ சூஸ் பண்ணாமல் ரேண்டமாக ஆவரேஜ் பாயாக வந்து காலேஜை முடிக்கிறதா இருக்கட்டும், அதாவது ரேண்டமாக எல்லாரும் எந்த காலேஜ் குரூப் சூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சூஸ் பண்ணி போனதாக இருக்கட்டும், அப்பயே மேபி உனக்கு ஒரு டைரக்ஷனை நீ வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருந்தனா மேபி இன்னத்துக்கு நீ அச்சீவ் பண்ணியிருப்பியோ. ஏன்னா வந்து அந்த விஜய் எப்படின்னா அந்த விஜய் வந்து டீனேஜ் கூட இல்லை, பயங்கரம் சின்ன பையனாக இருக்கும் போது 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஒரு பெரிய கோல் அந்த பையனுக்கு இருந்துச்சு. அதாவது என்னன்னா, அப்பயே வந்து ஒரு ஆடி காரை பார்க்கும்போது அந்த ஆடி காரில் வந்து ஒரு நாள் கூட்டு போகணும்னு அப்பயே நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், இன்னும் அந்த காரில் கூட்டு போகிறமான்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோல் இருக்குது. பட் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோல் இருந்தும் அந்த டைரக்ஷனை நீ சூஸ் பண்ணாமல் விட்டது தப்பு. அந்த டயத்துலேயே நீ வந்து மேபி யூடியூபை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அப்பயே உனக்கு இதுதான் ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சு நீ அப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு அதில் மேபி அச்சீவ் பண்ணியிருக்கலாம். அதனால அப்போ சோம்பேறித்தனப்பட்டு எந்த ஒரு விஷயமும் புதுசாக ட்ரை அவுட் பண்ணாமல் வெறும் ஆவரேஜ் பாயாக இருந்தது தப்பு. நீ அப்பயே வந்து ஏதாச்சும் வந்து ட்ரை பண்ணியிருந்தனா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு நீ வந்து அதில் பெரிய ஆளாக இருக்கலாம் விஜய். ஸோ இந்த மிஸ்டேக் நீ பண்ணிட்ட. பட் பரவாயில்ல, லேட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. வந்து இப்போ நீ உனக்கு அது தெரிஞ்சா ஓகே தான். நீ வந்து எப்படி இருந்தாலும் உன்னோட டைரக்ஷனை நீ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணு. எந்த டைமில் இருந்தாலும் உன்னோட டைரக்ஷன், உன்னோட கோல்ஸை நீ ஃபைண்ட் அவுட் பண்ணா கண்டிப்பாக உன்னோட லைஃப்பில் நீ அச்சீவ் பண்ணு. ஃபோர்த்து, அந்த டீனேஜ் விஜய் கிட்ட அப்பயே யாராச்சும் மண்டையில் கொட்டி இதெல்லாம் புரிய வச்சிருக்கலாம். அதாவது கண்டிப்பாக யாராச்சும் சொல்லியிருப்பாங்க, நான் தான் கேட்காம செஞ்சிருப்பேன். அதாவது அந்த கிரிக்கெட் விளையாட போனது, வெயில்
வெயிலில் ஓவராக சன் எக்ஸ்போஷர் ஆகி ஏர் லாஸ் ஆனது, டேன் ஆனது, ப்ளஸ் வந்து இந்த காய்கறின்றதை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணது, ப்ரோட்டீன்னா என்னென்னே தெரியாமல் இருந்தது. இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக்காக அந்த டைமில் பண்ணி ஒரு செல்ஃப் கேர் அப்படின்னு ஒன்று அவனோட லைஃப்பில் இல்லவே இல்லாமல் இருந்துச்சு பாருங்கள் அந்த டீனேஜில். அதுதான் இருக்கிறதுல ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன் அந்த டீனேஜ் லைஃப்பில். ஸோ தட் ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அதுக்கப்புறமா ஃபேஸ் பண்ணதுனால இதை வந்து அப்பயே அந்த விஜய்க்கு யாராச்சும் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, நான் தான் கேட்காம இருந்திருப்பேன் அந்த டயத்தில். அதுதான் இருக்கிறதுலே ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன். அப்பயே வந்து செல்ஃப் கேர் பண்ணுடா விஜய் அப்படின்னு இப்போ நான் அந்த டீனேஜில் இருந்தேன்னா கண்டிப்பாக சொல்லுவேன், அப்பயே நீ வந்து கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு செல்ஃப் கேர் பண்ணு, ப்ரோட்டீன் சாப்பிடு. அது அப்பயே வந்து காய்கறியெல்லாம் அவாய்ட் பண்ண, காய்கறி வந்து நிறைய சாப்பிடணும். அதுக்கப்புறமா வந்து இந்த வெயிலில் விளையாட போ எல்லாம் ஓகே, பட் சன்ஸ்கிரீன் ஒன்று இருக்குது, அதை வந்து அப்ளை பண்ணிட்டு போ. இந்த மாதிரி விஷயத்த அப்பயே எனக்கு விஜய்க்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்பான். ஏன்னா அப்போ இந்த விஜய் வந்து பயங்கரமான ஒரு கலராக தான் இருந்த, கலராக இல்லைனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு இருந்த, டேன்லாம் இல்லாமல் இருந்த விஜய் வந்து அந்த மாதிரி வெயிலில் ஆட போய் டேன் ஆகி அந்த டேன் வந்து போகவே இல்லைங்க. இப்போ தான் லைட்டாக ஏதோ வந்து டேன் குறையுது. முன்னாலாம் வந்து இங்கே ஒரு கலராக இருக்கும், இங்கே ஒரு கலராக இருக்கும், வாட் அப்படி தான் இருந்துச்சு ஃபேஸ். இப்போ ஏதோ லைட்டாக டேன் குறைஞ்சிருக்கே தவிர இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட கஷ்டங்கள் பட்டிருக்கேன். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் லைட்டாக குறைஞ்சிருக்கு. அதனால வந்து அப்பயே இந்த விஜய்க்கு தெரிஞ்சிருந்தா, டீனேஜ்லேயே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா விஜய் மேபி இந்த டேன்லாம் இல்லாமல் இருந்திருப்பான். அப்போ வந்து இந்த சன் எக்ஸ்போஷரில் ஏர் லாஸ் ஆனதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் பெட்டராக வந்து விஜய் வந்து டேக் கேர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டீனேஜில் இருந்தாலும் கண்டிப்பாக வெயிலில் விளையாட போகிறீங்கன்னா சன்ஸ்கிரீன் போட்டு போங்க. ஸ்டார்டிங் 20s இருந்தால் கூட கண்டிப்பாக சன்ஸ்கிரீனாக நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கா, அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு விளையாட போங்க. ஏன்னா வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். லாஸ்ட்டாக அந்த டீனேஜ் விஜய் வந்து அந்த டைமில் வந்து ஏகப்பட்ட ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கான், ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கான், ஏகப்பட்ட பேர் விட்டுட்டு போயிருக்காங்க, ஏகப்பட்ட பேர் ஏமாத்திட்டு போயிருக்காங்க, ப்ளஸ் ஏகப்பட்ட பேர் அவனை கலாய்ச்சிருக்காங்க. அதுக்காக ரொம்ப 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 உட்காந்து ஃபீல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணனா, உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருந்தால் இது வந்து சரியாகாது அப்படின்னு வந்து அந்த டயத்துலேயே விஜய்க்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு அதிசயமாக ஒரு நாணோதயம் வந்து ஓகே இவங்க நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க நம்மளை ஏமாத்திருக்காங்க, இவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும், இவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுட்டு ஒரு மோட்டிவேஷனாக வச்சுட்டு அவன் வந்து ஓட ஆரம்பித்தான். அந்த ஓடி எப்படியோ வந்து ஜெயிச்சானோ இல்லையோ ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த மோட்டிவேஷன் எல்லாத்தையும் அது ஒரு மோட்டிவேஷனாக பார்த்து ஓடினதுனால தான் இப்போவும் ஓடிக்கிட்டு இருக்கான்னு வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தட் நீங்களுமே அப்படிதாங்க உங்களோட ரிஜெக்ஷன் உங்களோட ஃபெயிலியர் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே இருக்காது. ஆனால் அந்த ரிஜெக்ஷன் அந்த ஃபெயிலியர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனாக வச்சு இன்னொன்று கண்டிப்பாக ஜெயிச்சே காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அது ஒரு மோட்டிவேஷனாக பார்த்துட்டு அது வந்து ஓடினீங்க, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்து ஓட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நீங்களுமே ஜெயிப்பீங்க. அந்த டயத்தில் விஜய் கிட்ட இந்த ஒரு தாட் இருந்துச்சுங்க, அதாவது நம்மளை எது விட்டு போனாலும் நமக்கு இன்னும் பெட்டராக தான் கிடைக்கும், அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு ஃபெயிலியராக இருந்தாலும் இதை விட நமக்கு பெட்டராக கிடைக்க போகுது. அப்பயே ஏதோ ஒரு தாட் வந்து விஜய்க்கு வந்ததுனால அதை வச்சு ஓடிக்கிட்டே இருந்தால் நீங்களும் அப்படிதான் உங்களோட லைஃப்பில் என்ன விட்டுட்டு போனாலும் அதை விட உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும்னு சொல்லி நீங்களும் இந்த தாட்டை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நல்லதான் நடக்கும், நீங்கள் வந்து பெட்டரான ஒரு விஷயத்தை தான் டிசர்வும் பண்ணுறீங்க. இந்த 5 திங்ஸை தான் நான் வந்து என்னோட டீனேஜ் விஜய் கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன். நீங்களும் அதே மாதிரி உங்களோட டீனேஜில் வந்து ஏதாச்சும் சில விஷயத்தை சொல்லணும், சில விஷயம் லைஃப் லெசன் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது அப்பயே தெரிஞ்சிருக்கணும்னு நினச்சிங்க, அது இப்போ உங்களுக்கு ஹிட் ஆச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து எந்த லைஃப் லெசனை உங்களோட டீனேஜ் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் உங்களை பார்த்துட்டு சில டீனேஜ் பசங்க மேபி வந்து மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு அந்த லைஃப் லெசனை அவங்களோட லைஃப்பில் பண்ணாமல் அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமே, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமே நினைக்கிறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேபி உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க, மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் சில பேருக்கு. அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை தட்டிக்கோங்க. சேனலுக்கு நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் மோர் அண்ட் மோர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சினா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக் யுவர் லைஃப் பெட்டர். Until this, bye. It's okay. Bye bye.